வணக்கம் நண்பர்களே. அனைத்து மொழிகளையும் கற்போம், அன்னை தமிழை போற்றுவோம் அப்படிங்கிற பாரதியார் கூற்றுப்படி நாம் இன்னைக்கு a complete English course from basic level step by step with explanation ஆங்கிலம் கற்க ஒரு முழுமையான வழிகாட்டிய தமிழ் வழி மூலமாக கற்க போகிறோம். இன்னைக்கு ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு ஏகப்பட்ட சோர்சஸ் இருந்தாலும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும். அந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணி நம்மளுடைய சேனல் மூலமாக இங்கிலீஷ் நாலேஜை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. நம்ம இந்த இங்கிலீஷ் நாலேஜ் கற்றுக்க போகிற ஜேர்னி ஒரு லாங் ஜேர்னி. இந்த லாங் ஜேர்னியில் நான் மட்டும் உங்களுக்கு டீச் பண்ணாமல் உங்கள்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்க போகிறேன். பிகாஸ் ஒவ்வொருத்தர்கிட்ட நம்ம கற்றுக்க போகிறது நிறைய விஷயம் இருக்குது. நம்மளுடைய இன்ட்ராக்ஷன் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சரியாக பண்ண முடியும், ஃபுல்ஃபில்லாக அதை கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தாட். ஸோ அதனால் இந்த லாங் ஜேர்னியில் இந்த லேர்னிங் ப்ராசஸில் குயிஸ் கண்டக்ட் பண்ணுவேன், அப்புறம் லைவ் இருக்கும், டெஸ்ட்டு, பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுப்பேன். ஸோ நம்ம இந்த லாங் ஜேர்னியில் இதெல்லாம் இருக்கும். எ வெல் பிகன் இஸ் ஆஃப் டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நல்ல தொடக்கம் பாதி வேலை முடிந்ததற்கு சமம் சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த கோர்ஸை நான் இன்ட்ரோடக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு என்றைக்கும் வேணும். லாங்குவேஜ் இஸ் ஏ வெஹிக்கிள் ஆஃப் அவர் தாட்ஸ். மொழியானது நம்மளுடைய எண்ணங்களுடைய ஒரு வாகனம். ஏ வெஹிக்கிள் இன் பெர்ஃபெக்ட் கண்டிஷன் டெலிவர்ஸ் த குட்ஸ் ப்ராப்பர்லி. ஒரு வாகனம் நல்ல கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் பொருட்களை டெலிவரி பண்ண முடியும். லாங்குவேஜ் இன் ப்ராப்பர் ஃபார்ம் எக்ஸ்பிரஸஸ் த தாட்ஸ் இன் ப்ராப்பர் சென்ஸ். மொழியானது சரியான வடிவில் சொல்லப்பட்டால் மட்டும்தான் நம்மளுடைய எண்ணங்கள் சரியாக சொல்ல முடியும். When we want to express what we think, we deliver in the form of speech. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு டூல் தான் பேச்சு அப்படிங்கிறது. Different words constitute to our speech. Such words as per traditional grammar are classified based on 8 parts of speech. They are noun, pronoun, adjective, verb, adverb, preposition, conjunction and interjection. அதாவது பேச்சு என்பது வெவ்வேறான வார்த்தைகளின் கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா இலக்கண முறைப்படி 8 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. இந்த 8 பார்ட்ஸும் கீழே இருக்குது. இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம தமிழ் மீனிங் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான கோர்ஸை பண்ண போகிறது இல்லை. நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜை எஃபெக்டிவாக கற்றுக்க போகிறோம் த்ரூ தமிழ் மீடியமாக. ஸோ ஒரு லாங்குவேஜை கற்றுக்கும் போது அந்த வார்த்தைகளை நம்ம அப்படியே கற்றுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு லாங்குவேஜை நம்ம ஃபுல்ஃபில்லாக கற்றுக்க முடியும். ஈச் பார்ட் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்பிளைன்ஸ் நாட் வாட் த வேர்ட் இஸ் பட் ஆன் த யூசேஜ் ஆஃப் த வேர்ட். அதாவது இந்த 8 வாக்கியம் இருக்குல்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில், அது ஒவ்வொன்றுமே வார்த்தை மட்டும் இல்லைங்க. அது நம்ம சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் புக் இஸ் ரிட்டன் பை மகாத்மா காந்தி. இந்த சென்டென்ஸில் புக்குங்கிறது பார்த்திங்கன்னா நவுனாக யூஸ் ஆகிருக்கு. அது செகண்ட் பாருங்கள், ஃபார் கன்வீனியன்ட் ட்ராவல் வி புக் ட்ரெயின் டிக்கெட்ஸ் இன் அட்வான்ஸ். இந்த சென்டென்ஸில் புக்குங்கிறது பார்த்திங்கன்னா வெர்பாக யூஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு, ராம் இஸ் ஃபாஸ்ட் ரன்னர். ராம் இஸ் ஏ ஃபாஸ்ட் ரன்னர். ராம் ரன்ஸ் ஃபாஸ்ட். இந்த 2 வாக்கியத்தில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டுங்கிறது அட்ஜெக்டிவாக யூஸ் ஆகிருக்கு. செகண்ட் சென்டென்ஸில் ஃபாஸ்ட்டுங்கிறது அட்வெர்பாக யூஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம சென்டென்ஸை பற்றி பார்க்கலாம். A group of words arranged in a proper order to give a proper meaning is called a sentence. அதாவது வெவ்வேறான வார்த்தைகள் ஒரு சீரான வரிசையில் அமைஞ்சு ஒரு சரியான பொருள் தருமானால் அதுக்கு தான் சென்டென்ஸ் வாக்கியம் சொல்கிறோம். அத்தகைய சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா 4 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசர்டிவ், நெக்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி. சரி, அசர்டிவ்னா என்ன? A sentence that reveals a merry statement is an assertive sentence. அதாவது செய்தி வாக்கியம். ஒரு செய்தியை பற்றி சொல்கிறது செய்தி வாக்கியம், assertive sentence. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, nowadays lot of people travel by 2 wheelers. அதாவது இந்த காலத்தில் பெரும்பான்மையான மக்கள் பார்த்தீங்கன்னா 2 wheeler யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால் a sentence that asks a question is an interrogative sentence. அதாவது கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுறது கேள்வி வாக்கியம். எக்ஸாம்பிள், வாட் இஸ் யுவர் நேம். அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்.
A sentence which expresses a command is called an imperative sentence. அதாவது கட்டளை வாக்கியம். இதை செய்யாத, அதை செய், இதை தொடாத, அந்த மாதிரி வந்து கட்டளை வந்து நம்ம இடுவது வந்து கட்டளை வாக்கியம். எக்ஸாம்பிள், பி கேர்ஃபுல். லாஸ்ட் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னா a sentence that reveals some sort of strong feeling is called an exclamatory sentence. அதாவது ஏதாவது ஒரு ஃபீலிங்கை பற்றி சொல்கிறது, அழுகையோ சிரிப்போ கோவமோ வியப்போ ஏதாவது ஒன்று, அது வந்து அது உணர்ச்சி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். எக்ஸாம்பிள், வாட் ஏ லவ்லி சாங். இப்போ ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட், ப்ரிடிகேட்டு, ஆப்ஜெக்ட் அதை பற்றி பார்க்கலாம். த போஸ்ட்மேன் டெலிவர்ட் ஏ லெட்டர். போஸ்ட்மேனை ஒரு லெட்டரை வந்து டெலிவரி பண்ணுறாரு. ஸோ யார் வந்து டெலிவரி பண்ணுறாங்க? போஸ்ட்மேன். ஸோ அதான் வந்து சப்ஜெக்ட். போஸ்ட்மேன் என்ன பண்ணுறாரு? ஆக்ஷன். டெலிவரிங்கிறது தான் இங்கே ஆக்ஷன். ஸோ டெலிவரிங்கிறது வந்து ப்ரிடிகேட். போஸ்ட்மேன் என்ன டெலிவரி பண்ணுறாரு? லெட்டர். ஸோ லெட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். ஸோ போஸ்ட்மேனுங்கிறது சப்ஜெக்ட், டெலிவரிங்கிறது ப்ரிடிகேட்டு, லெட்டருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த சன் சைன்ஸ், த டாக் பாக்ஸ். இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டே கிடையாது. சூரியன் ஒளிர்கிறது, நாய் குறைக்கிறது. எப்படி ஒளிர்கிறது, எப்படி குறைக்கிறது, எதை எப்படி, அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சா மட்டும்தான் அது ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையும் இல்லை. நெக்ஸ்ட்டு சிட் டவுன், டோன்ட் ஷோ. இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். யூங்கிற சப்ஜெக்டை வந்து நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்லாம் வரும். இப்போ சுருக்கமாக பார்த்தோம்னா there may be sentences with subject, predicate and object. அதாவது சென்டென்ஸில் வந்து சப்ஜெக்ட்டும் ப்ரிடிகேட்டும் ஆப்ஜெக்ட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம், the postman delivered a letter. there may be sentences with subject and predicate only. அதாவது the sun shines அப்படிங்கிற எக்ஸாம்பிளில் பார்த்தோம், சப்ஜெக்ட்டும் ப்ரிடிகேட் மட்டும் தான் இருக்கும். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா there may be sentences in which the subject is understood. நம்ம வந்து சப்ஜெக்டை வந்து அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம். எக்ஸாம்பிள் வந்து sit down. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம இங்கிலீஷ் நாலேஜ் இன்ட்ரோடக்ஷனையும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 8 வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டாக இருக்க நவுனை பற்றி அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.